இதயம் wishes you a very happy new year. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நம்ம சந்திக்க போகக்கூடிய சிறப்பு விருந்தினர் இந்தியாவில் மிக உயரிய பதவிகளில் ஒன்றான தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் மரியாதைக்குரிய திரு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கிட்டத்தட்ட 2004 நாடாளுமன்ற தேர்தல், அதை ரொம்ப ஷார்ப்பாக கண்டக்ட் பண்ணி ஒரு பெரிய பேரை நீங்கள் எடுத்தீங்க. அந்த தேர்தல் நேரம் அப்படிங்கிறது ஒரு தலைமை தேர்தல் ஆணையராக உங்கள் பொறுப்பு எப்படி இருந்துச்சு அந்த நேரம்? ரொம்ப சோதனை காலமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் என்னை தலைமை தேர்தல் ஆணையராக நியமித்தது பிப்ரவரி மாதம். தேர்தல் ஏப்ரலில் நடக்க வேண்டும். அது முன்னாடி நான் தேர்தல் ஆணையராக இருந்தேன், அதை பற்றி சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ஆன பிறகு சில முக்கிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது. அதனால் ஒரு ஷார்ட்டஸ்ட் டைமில் எலெக்ஷன் நடத்தின தலைமை தேர்தல் ஆணையர் என்ற பெருமை எனக்கு சேரலாம். ஏனென்றால் பாக்கி எல்லா பொது தேர்தலிலும் நிறைய டைம் இருந்தது அவங்களுக்கு, தலைமை தேர்தல் ஆணையருக்கு. இருந்தாலும் நானே எல்லா கிரெடிட்டையும் எடுத்துக்க முடியாது. என் கூட இந்த டீம் எக்ஸலண்ட் டீம் இருந்தாங்க. நல்ல மின்னணு வாக்கு இயந்திரங்களையும் அப்போ தான் முதல் தடவை நாடளவில் நாங்கள் இது பண்ணினோம், இன்ட்ரடியூஸ் பண்ணினோம். முன்னாடி சின்ன சின்ன எலெக்ஷன்ஸில் யூஸ் பண்ணாங்க. அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த 2004 மக்களவைத் தேர்தலில் தான் எல்லாருமே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் பண்ண எல்லா நாடு முழுவதும் நம்ம மின்னணு வாக்கு எந்திரம் சவாலான காலகட்டம் தான். ஆமாம், நிச்சயமாக. இருந்தாலும் அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் எங்கள் டீம் பண்ணினாங்க. ஒவ்வொரு மாநில அரசும் ஒத்துழைத்தது. ஏனென்றால் ஒவ்வொரு கிராமத்திலையும் சென்று நாங்கள் இந்த வாக்கு இயந்திரத்தை காட்டி எப்படி அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஒரு பெரிய கேம்பெயின் நடத்தினோம். அதில் எல்லோரும் நல்ல உதவி பண்ணாங்க, நல்லா நடந்தது. ஆனால் அப்போ இதுக்கு பெரிய எதிர்ப்பு இல்லையா? 2004 நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வரும்போது எதிர்ப்பு நிறைய இருந்தது. முன்னாடியும் இருந்தது, பின்னாடியும் இன்னும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மின்னணு வாக்கு இயந்திரம் ஒரு ஏதோ ரிமோட் கண்ட்ரோல் மிஷின் மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, அது நிச்சயமாக இல்லை. அது நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்த்து ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு என்னோட கருத்து. ஏனென்றால் இதை ரிமோட் கண்ட்ரோலால் பண்ண முடியாது. அது ஸ்டாண்ட் பை மிஷின்னு சொல்லுவாங்க. அது தவிர சோலார் பேட்டரி வேறு வைத்திருக்காங்க. அது தவிர நிறைய ஒரு 10-12 சேஃப்கார்ட்ஸ் மிஷினில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஹைதராபாத்லேயும் பெங்களூர்லேயும் உள்ள நம்முடைய பப்ளிக் செக்டார் கம்பெனிகள், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மிஷினை கண்டுபிடிச்சாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூட ரங்கராஜன் அவர் கூட அந்த டீமில் இருந்தார். இது ஒரு பெரிய சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதற்காக முன்னாடி நாங்கள் ஒரு டெக்னிக்கல் கமிட்டி இந்த மிஷினை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தோம். டாக்டர் இந்திரேசன் ஐஐடியிலாம் இருந்தார். அவர் தான் அந்த கமிட்டிக்கு ஹெட் பண்ணி ஒரு 40 எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸை வச்சு நான் சோதனை பண்ணினேன். அதில் ஒரு தவறும் நான் கண்டுபிடிக்கலை. அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், உடச்சி கூட பாருங்கள், எதையும் தவறு கண்டுபிடிக்க முடியுமான்னு என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அவர்களால் ஒரு தவறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்ன பிறகுதான் நாங்கள் நாடு அளவில் அதை பயன்படுத்த ஒரு முயற்சி செய்தோம், அந்த டிசிஷனை எடுத்தோம். நன்றாக நடந்தது. அப்போ அன்னைக்கு எந்தெந்த கட்சிகள்லாம் எதிர்த்தாங்க சார், உங்கள் ஞாபகம் இருக்கா? 2 பேர் சுப்ரீம் கோர்ட் மட்டும் போனாங்க. நிறைய கட்சிகள் எதிர்த்தாங்க. 2 பேர் கேப்டன் அமரேந்தர் சிங்னு பஞ்சாப்லேருந்து அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆனார். அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஜெயலலிதாவும் எதிர்த்தாங்க. சுப்ரீம் கோர்ட் மட்டும் போனாங்க. அப்புறம் சுப்பிரமணியம் சுவாமியும் அதை எதிர்த்தார் முதல்ல. இதனால் நிறைய சில கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் கூட அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தா தெரியவில்லை. இருந்தாலும் அது உச்சநீதிமன்றத்தில் அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் டிசைட் பண்ண அவங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்க முடியல. அவங்க சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டில், நீங்கள் எங்களுக்கு காட்டுங்க எப்படி இந்த மிஷினை மிஸ்யூஸ் பண்ண முடியும்னு காட்டுங்க, அப்படி இருந்தால் நாங்கள் அதை தடை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களால் காட்ட முடியல. ஏன்னா சொன்னாங்க, எங்கள் மிஷினில் தான் நாங்கள் காட்ட முடியும், எலெக்ஷன் கமிஷன் மிஷினில் நாங்கள் காட்ட முடியாது அப்படின்னு என்று சொன்னார்கள். அதை தவிர இந்த 2 பேரும் சுப்ரீம் கோர்ட் சென்றாலும் அடுத்த தேர்தலில் இந்த மின்னணு வாக்கு இயந்திரங்களை உபயோகித்து அவர்கள் 2 பேரும் முதல் மந்திரி ஆனார்கள். அமரிந்தர் சிங்கும் ஜெயலலிதா அடுத்த தேர்தலில். அதுக்கப்புறம் அதை பற்றி அவங்க கொஸ்டின் பண்ணல. பிரதான கட்சிகள் இப்போ காங்கிரஸ், பாஜக, அப்போது டஃப் காம்படிஷன், என்டிஏ வெர்சஸ் யூபிஏ.
அவங்க யார் இதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற போது காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தாங்க. 2004 அதாவது பாஜக இல்லை முன்னாடியே, நான் 2004 சொல்லலை, முன்னாடியே வந்து காங்கிரஸ் கட்சி இருக்கிறபோது தான் பழைய நிறைய இடத்துல சின்ன சின்ன பை எலெக்ஷன், அப்புறம் கேரளா, அப்புறம் ஹரியானாவில் ஸ்டேட் சில தொகுதிகளில் பண்ணினாங்க. அப்போது வந்து காங்கிரஸ் எதிர்க்கவில்லை, ஆனால் பிஜேபி எதிர்த்தது அந்த சமயத்தில். அவங்க ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி இதில் டேம்பர் பண்ண முடியும், சந்தேகப்பட காரணம் இருக்கிறது என்று. அப்புறம் 2004 காங்கிரஸ் பவருக்கு வந்து யூபிஏ பவருக்கு வந்தது. ஸோ அவங்க அதை பற்றி அப்புறம் பேசலை. இப்போது கொஞ்ச நாளைக்கு பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் அடுத்த இதில் 2014 அவங்க தோற்று போனாங்க, பிஜேபி வந்தது. அதனால் இந்த ரெண்டு கட்சியுமே மாறி மாறி அவங்க ஸ்டாண்ட் எடுத்துனாங்க. அப்போது 2004 2009 காங்கிரஸ் ஜெயித்த காலத்தில் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பற்றி அவங்க சந்தேகமாக எழுப்பலை. 2014 பெரிதாக எடுத்த சில சமயங்களில் இருந்திருக்கலாம், சில சின்ன தொகுதிகளில் இந்த மாதிரி தவறு நடந்திருக்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் தேசிய அளவில் அவங்க வந்து ஒன்றும் அப்ஜெக்ஷனே பண்ணலை. இவங்களும் பிஜேபி அவங்களும் முதல்ல கொஸ்டின் பண்ணாங்க. பட் அவங்க பவருக்கு வந்த பிறகு அவங்களும் அதை பற்றி ஒன்றும் பேசுகிறதில்ல. இதில் என்ன வேடிக்கை என்றால், இது ஒரு இண்டிபெண்ட் நம்பகத்தமான ஒரு மின்னணு இயந்திரம். இதில் வந்து நிறைய சேஃப்கார்டு இருக்குது. இதனால் நம்ம வந்து டைம் சேவ் பண்ணுறோம், பேப்பர் சேவ் பண்ணுறோம், இன்வேலிட் ஓட்ஸே கிடையாது, அதாவது செல்லாத வாக்குகள்னு இதில் நடக்காது. ஏன்னா இந்த பேலட் பேப்பரில் யூஸ் பண்ணால் தப்பாக மார்க் பண்ணலாம், 2 பேருக்கு நடுவில் அது சீல் கொடுத்தீங்கன்னா அது இன்வேலிட் ஓட் ஆகிடும், இங்கு செல்லாத வாக்காயிடும். ஆனால் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. மின்னணு வாக்கு இயந்திரத்தில் ஒரு ஓட்டு போட்டால் ஒருத்தருக்கு தான் போகும், யார் ஓட்டு போடுறாங்களோ. அதனால் இனிஷியலாக வந்து எல்லாருக்கும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணினோம், ஊர் கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் இந்த நம்பகத்தன்மையை நாங்கள் காட்டினோம். இருந்தாலும் சில பேருக்கு சந்தேகம் இருந்தது. பட் சார் இப்பவும் அந்த சந்தேகம் இருந்துட்டு இருக்கு, டேம்பர் பண்ண முடியும், அது நிச்சயமாக முடியாது, அதில் சந்தேகமே இல்லை. டேம்பர்னா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு எலக்ட்ரானிக் மிஷின்ஸை டேம்பரே பண்ண முடியாதா வெளியில்? இதில் வந்து நான் சொன்னேன் தான், இதில் வந்து இண்டிபெண்ட்டாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் பண்ணுறது. இப்போ வந்து ரிமோட்டால் பண்ண முடியும்னா டேம்பர் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் வந்து இந்த மிஷின் பண்ணுற போதே ஒரு 10-12 சேஃப்கார்ட்ஸ் இருக்குது. தவிர நான் சொன்ன மாதிரி இதில் வந்து தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருக்கும் காட்டுறோம், இந்த மாதிரி அதாவது மார்க் போல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் அது அந்த உபயோகப்படுத்துவதற்கு முன்னால் எல்லா கட்சிகளுடைய அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதை காட்டி அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்குவோம், சரியாக ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அண்டு இதில் வந்து ரிமோட் பாசிபிலிட்டியே கிடையாது. இது எத்தனையோ இன்ஜினியர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சில கட்சிகளுக்கு இன்னும் நம்பகத்தன்மை வரலை அது என்னுடைய இதில் வந்து. பட் எனக்கு தெரிந்த மட்டும் என்னுடைய கருத்து என்னவென்றால், இதை நிச்சயமாக நான் நம்பலாம், இதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போ 2024 தேர்தல் போது அந்த என்னெல்லாமோ கருத்து கணிப்பெல்லாம் இருந்தது, இருந்தாலும் ஒருத்தருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. அந்த விதத்தில் அப்போது நான் என்ன நினைத்தேன்னா, இப்போவாவது இந்த மிஷின் மேலே நம்பிக்கை ஏற்படும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க சில பேர். இது என்ன ஆகிடுறதுன்னா, தோற்கிற சமயத்தில் இது வந்து நம்பகத்தன்மை இல்லாமல் போய்டுறது, நம்ம ஜெயிக்கிற போது அது நல்லா சரியாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அட்லீஸ்ட் பிரதிபலிக்க. இல்லை, அரசியல் கட்சிகள் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுகள் சில நேரம் வைப்பாங்க. ஜார்க்கண்டில் ஏன் நீங்கள் ஜெயிச்சிங்க, மகாராஷ்டிராவில் தோல்வி அடைந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஜார்க்கண்ட்லேயும் செய்தார்கள், நாங்கள் அதை மீறி நிறைய வாக்குகள் பெற்று ஜெயிச்சிட்டோம், மகாராஷ்டிராவில் அந்த அளவுக்கு எங்களால் பண்ண. அரசியலாக இந்த மாதிரிலாம் பேசலாம், பட் ஒரு மிஷினை பற்றி கேட்குற போது டெக்னிக்கலாக ப்ரூவ் பண்ணணும், கொண்டு வாருங்க. நான் இது வரைக்கும் எந்த கட்சியாலையும் டெக்னிக்கலாக ப்ரூஃப் பண்ணவே முடியல, நிச்சயமாக முடியல. அது தவிர நானும் இருந்த பொழுதும் அதுக்கு பிறகு என்னுடைய சக்ஸஸர்ஸ் இருந்த பொழுதும் அவர்கள் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் டைம் கொடுக்குறோம், நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்கள். டெக்னிக்கல் டீம் உட்காந்துட்டு இருக்காங்க, டாக்டர் இந்திரேசனே வந்து உட்காந்துட்டு இருந்தார் தேர்தல் ஆணையத்தில். நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களோட டிஸ்கஸ் பண்ண தயார், எது தப்பு இருந்தால் அதை ஒத்துக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். ஒருத்தராவது வந்து ப்ரூவ் பண்ண முடியல. இவ்வளவு தெரிந்தும் இப்போ இது என்ன சொல்கிறார்கள், இது வந்து அந்த ஊழியர்கள் எதை மாற்றலாம், அதில் இன்டர்ஃபியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாசிபிலிட்டி என்ன, அந்த மிஷினே சொல்கிற மாதிரி ரேண்டம் சாம்பிளிங்கில் தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் அனுப்புகிறாங்க. அந்த முந்தின நாள் மட்டும் யாருக்கு எந்த மிஷின் எங்கே போகுதுன்னு ஒன்றும் தெரியாது.
அது தவிர ஆனா ஆளுங்கட்சிக்கு தெரியும், இருங்க ஆளும் சர்க்காருக்கு தெரியும். நிச்சயமா அவங்களுக்கு எப்படி தெரியும்? தேர்தல் ஆணையத்தில் பண்ற போது ஆளுங்கட்சிக்கு போய் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதை நிச்சயமாக அதை பற்றி பேச்சே கிடையாது. இல்ல நீங்க நீங்க அது தேர்தல் சந்தேகப்படலாம், எதுவுமே ஏன்னா சந்தேகப்படலாம். தேர்தல் ஆணையமே சில நேரங்கள் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கிற போது அந்த ஃபீட் அங்க போயிடும். தேர்தல் ஆணையம் என்றுமே சப்போர்ட்டாக இருந்ததில்லை. 1-2 இண்டிவிஜுவலை பற்றி நீங்கள் பேசுறதான்னு சொல்லலாம். ஆனால் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த மாதிரி ஒரு இதே இல்லை, பாசிபிலிட்டியே இல்லை. எதே 1-2 தப்பு ஊழியர்கள் தப்பு பண்ணாங்கன்னாக்கா அந்த பர்டிகுலர் தொகுதிக்கு ஒன்றா நீங்கள் ஒன்றா ரீ எக்ஸாமின் பண்ணுங்கள், ரீபோல் பண்ணுங்கள். பட் மிஷினை பற்றி ஒன்றும் ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது. ஆளுங்கட்சிக்கு விருப்பமானவர்கள் தானே தேர்தல் ஆணையர்கள். யார் சொன்னாங்க அந்த மாதிரி? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சமீபத்தில் பேசுகிறாங்க சார். இப்போ கூட பேசுறது 2024 சட்ட நாடாளுமன்ற தேர்தலை கையாண்ட தேர்தல் ஆணையர்கள் அவங்க மேலெல்லாம் கூட அப்போ ரிசைன் பண்ணுறாங்க, அடுத்தது போஸ்டிங் கிடைக்குது. இதெல்லாம் ஆளும் சர்க்கார். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அப்போ எல்லாம் ஆளுங்கட்சி தான் ஆட்கள் தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்களா? அந்த மாதிரி கிடையாதுங்க. அப்பாயின்மெண்ட்டில் ஒரு ப்ரொசீஜர் இருந்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்க. முன்னெல்லாம் பிரைம் மினிஸ்டர் டிசைட் பண்ணாலே தேர்தல் ஆணையர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கமிட்டி மாதிரி வச்சு கமிட்டி அவுட் பண்ணுறாங்க. இதில் 1-2 பேர் தவறாக நடந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேர்தல் ஆணையத்தை முழுதுமாக ஒரு குற்றம் சாட்டுவது சரியல்ல என்பது தான் என்னுடைய கருத்து. அது தவிர நிறைய இது இருக்குங்க, பில்டின் சேஃப்கார்ட்ஸ் மிஷினுக்கு. யார் சார் எலெக்ட் பண்ணுறா தேர்தல் ஆணையர்களை? யார் எலெக்ட் பண்ணுறா? தேர்தல் ஆணைய அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுறா? முன்னாடி பிரைம் மினிஸ்டர் டிசைட் பண்ணபடி தான் கேபினெட் டிசைட் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொன்னப்புறம் ஒரு கமிட்டி தான் டிசைட் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, இது அந்த டிசிஷன் வந்தப்புறம் என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்னிட்டு நீங்கள் சட்டம் ஏற்றும் வரை சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் மெம்பராக இருப்பார்னு சொன்னாங்க, அவருடைய நாமினி மெம்பராக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சட்டம் ஏற்றுனாங்க. சட்டத்தில் என்ன பண்ணாங்க, பிரைம் மினிஸ்டர், ஒரு கேபினெட் மினிஸ்டர், லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன். இது அவங்க ஒத்துக்கலை நிச்சயமாக. ஏன்னா இன்னொரு மினிஸ்டர் இருந்தால் அவங்க அவர்படி தானே போவாங்க அப்படின்னு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது, அது பற்றி சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த தேர்தல் ஆணையர் அந்த பொசிஷனுக்கு வந்தப்புறம் அவங்களாம் கான்ஸ்டியூஷனுக்கு தே ஹேவ் டு கம்ப்ளை வித் தட். அந்த மாதிரி ஈஸியாக தப்பு பண்ண முடியாதுங்க, அட்லீஸ்ட் என்னுடைய கருத்து. நீங்கள் அவர் இந்த கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணாங்க, அதனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க அந்த மாதிரி சொல்கிறதுலாம் தவறு. 1-2 தப்பு நடந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயும் ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் சேர்ந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அது சில சமயத்தில் சில பேர் அப்பாயின்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, சில பேர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு ஹியூமன் இன்ஸ்டிடியூஷனில் தவறுகள் நடக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இருக்கிற ப்ரொசீஜர் படி தான் தேர்தல் ஆணையம் நடக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் நிறைய சேஃப்கார்ட்ஸ் இருக்கிறது. பை அண்ட் லார்ஜ் 1-2 மிஸ்டேக் இருந்ததுன்னா நீ தேர்தல் ஆணையமே தவறு செய்து விட்டது, தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு சேர்ந்து விட்டது என்று சொல்வது சரியான கருத்து அல்ல. சில நேரங்களில் தேர்தல் ஆணையம் மேலே அங்கங்கே நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் சார்ந்த கம்ப்ளைண்ட் போகும்போது கண்ணை மூடிட்டு இருந்துடுறாங்க. எப்படி சொல்றீங்க? இந்த ஒரு இன்ஸ்டன்ட் சொல்லுங்களேன், கண்ணை மூடிட்டு. இப்போ சில இடங்களில் தேர்தல் விதிகளுக்கு மாறாக அரசியல் கட்சிகள் செயல்படுறாங்க, பேச்சு அந்த தேர்தல் விதிகளுக்கு மொராலிட்டிக்கு மாறாக பேசுறாங்க, தேர்தல் செலவீனம் குறிப்பிட்ட செலவினத்தை விட அதிகம், இதன் சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் போகும்போது தேர்தல் ஆணையம் ரொம்ப அமைதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இதே 1-2 இன்ஸ்டன்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் வேணும், கோர்ட்டில் நிற்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும். சும்மா ஓரலாக சொல்லிவிட்டு இந்த மாதிரி நடந்தாங்க, நிறைய செலவழிச்சாங்கன்னு சொன்னால் போகாது. ப்ரூஃப் கொடுத்து, அது தவிர இன்னொரு சேஃப்கார்டு இருக்குது. கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்கிறாங்க, 45 days எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் ஹைகோர்ட்டில். பண்ணி அதில் நீங்கள் தேர்தல் நெறி முறைகள் கடைபிடிக்கவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு நீங்கள் கொண்டீங்கனாக்க அந்த தேர்தலை ரத்து செய்வதற்கு கூட பவர் இருக்குது ஹைகோர்ட்டுக்கு. அந்த எலெக்ஷன் பெட்டிஷன்னு சொல்லுவாங்க, 45 days பண்ணணும். அதனால் நிறைய சேஃப்கார்ட்ஸ் இருக்குது. ஒரே தப்பே இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் தப்பு இருந்தால் அதை கொஸ்டின் பண்ணுவதற்கு முறை இருக்கின்றது. ஹைகோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணலாம், இல்லாட்டா தேர்தல் ஆணையத்திடமே அவங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை ஃபைல் பண்ணலாம். அவங்க வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. நாங்கள் யூஸ்வலாக ஒரு டீம் அனுப்பிச்சு வெரிஃபை பண்ணுவோம் ப்ரூஃப் என்ன இருக்குதுன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிற பொழுது சாப்ரான்னு பீகாரில் ஒரு தொகுதியில் எலெக்ஷனே கேன்சல் பண்ணினோம். என்னால் நாங்களால் எங்களுக்கு இது கிடச்சிது, எவிடன்ஸ் கிடச்சிது, தப்பாக ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா என்ன பண்ணாங்க, இந்த 4 மணிக்கு மேலே இந்த தேர்தல் இந்த போலிங் ஸ்டேஷனில் இருக்கிறவங்கள விரட்டி அடிச்சுட்டு யாரோ போய் ஓட்டு போட்டாங்க. இதனோட பேரெல்லாம் பார்த்தா வெரிஃபை பண்ணால் எல்லாம் தப்பாக இருந்தது.
அதனால் நாங்கள் இந்த என்டையர் எலெக்ஷனை கேன்சல் பண்ணினோம். அதில் யார் கண்டெஸ்ட் பண்ணாங்க? லாலு பிரசாத் யாதவ் நின்னார். அந்த தேர்தலையே ரத்து செய்தோம். அதுக்கு பேர் கவுண்டர் மேண்டிங் என்ற பேர். அது பண்ணினோம். இன்ஃபேக்ட் அப்துல் கலாம் தான் இப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் வந்து சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள் ரத்து பண்ணது. நாங்கள் வந்து ஒரு பெரிய டீட்டெயில்டு ஆர்டர் வெப்சைட்லேயே போட்டோம், என்னத்தினால இதை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் என்னுடைய கருத்து என்னவென்றால், பை அண்ட் லார்ஜ் தேர்தல் ஆணையம் சரியான வேலை செய்கின்றது. சவாலாக இருந்திருக்குமா சார்? சில இடைத்தேர்தல்கள்லாம் வரும்போது புதிய புதிய ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கூட சொல்லுவோம் பட்டி ஃபார்முலா, திருமங்கலம் ஃபார்முலா, இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கும் தெரிய வரும். அதை எப்படி? எங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கு வந்து நமக்கு அதாவது சொல்கிறேன், ஒரு ப்ரூஃப் இருந்தால் தான் கோர்ட்டில் நிற்கும். வந்து பேப்பரில் ப்ரௌன் கவரில் பைசா போட்டு ஒவ்வொரு வீட்லேயும் போட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது மதுரை திருமங்கலம் அந்த சைடில். அதுக்கு வந்து ப்ரூஃப் வேணும். கோர்ட் என்ன கேட்பாங்க, நீங்கள் எப்படி இதுக்கு என்ன சாட்சி இருக்குது காட்டுங்க, நீங்கள் இது கொண்டு கொடுத்தாங்க, இவங்க தான் கொடுத்தாங்கன்னு பேப்பரில் போட்டு கொடுத்தாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. அது உண்மையாக பொய்யா நான் சொல்லலை. இப்போ அதனால் நமக்கு வந்து ஆதாரம் இருந்தால்தான் அதன் மீது நம்மளால் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆதாரம் இல்லாத பொழுது அது ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கிறது, நிறைய கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வருகிறது, இல்லை என்று சொல்லவில்லை. இப்போ நீங்கள் மிஷினை பற்றி சொன்னபோது எனக்கு ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கட்சி பொறுப்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி இந்த மிஷின் வந்து சரியாக ஒர்க் பண்ணலை அப்படின்னு. நான் உடனே அந்த இதுக்கு ஃபோன் பண்ணி, அந்த தேர்தல் ஆணையருக்கு ஃபோன் பண்ணி, அந்த தேர்தல் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி, அந்த மிஷினை உடனே மாற்றுங்க, திருப்பி தேர்தல் நடத்துங்க அந்த பூத்தில் மாத்திரம். ஏன்னா ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அது நடக்கக்கூடாது. அதனால் உடனே அதை மாற்ற வேண்டும்னு சொல்லி இயந்திரத்தையே மாற்றினோம். அந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஸ்டாண்ட் பை மிஷின்ஸ் வச்சுருப்போம். இந்த மாதிரி சரியாக அவங்களால, ஏன்னா அப்புறம் வெரிஃபை பண்ணினோம் அந்த மிஷினில் தப்பா இல்லையான்னு. மிஷின் தப்பு இல்லை, சில சமயம் ஆப்ரேட் பண்ணுறவங்க தப்பு பண்ணலாம், அது இருக்கலாம். ஆனால் மிஷினில் ஒரு தப்பு இல்லை. அதான் நான் எப்போதுமே சொல்லுவேன், மிஷினுக்கு வாய் கிடையாது, பேச முடியாது. அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ திரும்பியும் மீண்டும் குரல் வருது, பழையபடி வாக்குப்பதிவு. சில முன்னேறிய வளர்ந்த நாடுகள் கூட வாக்குச்சீட்டு முறையில் தான் தேர்தல் நடத்துகிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக பல நாடுகளை சொல்கிறாங்க. நம்ம ஏன் வாக்குச்சீட்டு முறையை மாற்றலாக இதை கொண்டு வந்தோம்? இந்தியா ஒரு தனி சிறந்த நாடு. இந்த சென்ஸ் பாப்புலேஷன் ஜாஸ்தி, கான்ஸ்டிடுவன்சி ஜாஸ்தி. அதே மாதிரி ஒரு 10 லட்சம் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது பொது தேர்தல் நடத்துகிற பொழுது. இது முன்னாடி நம்முடைய நம்முடைய நாட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னாக்க, போலி வாக்குகள் இந்த மாதிரி பேலட் பேப்பர் வந்து ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லேயும் போட்டாங்க. அது பர்டிகுலர்லி சில மாநிலங்களில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதை பற்றி ஒருத்தர் பேசுகிறது இல்லை. இப்போது பீகார், வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி சில மாநிலத்தில் நிறைய முறைகேடுகள் நடந்தது. அதாவது போலியாக வாக்குச்சீட்டையே பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி உழுந்து போட்டுருவாங்க. அது எப்படி நம்ம வந்து ரைட்டாக இல்லையாங்கிறது செக் பண்ணுறதுக்கே நாளாகும். அன்றைக்கி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னா அது எங்கேருந்து எந்த பிரிண்டில் பண்ணாங்க, அதெல்லாம் அப்புறம் என்கொயரி பண்ணி அதெல்லாம் ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க. பட் ஆனால் முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அந்த வாக்குச்சீட்டு மெத்தடில் அதிகம். அதனால் நீங்கள் இப்போ இந்த மிஷினை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இதில் ஒரு மாற்றங்கள் கொண்டு வாருங்கள்னு சொன்னால் நான் அதை ஒத்துக்கொள்ள முடியும். ஆனால் வாக்குச்சீட்டுக்கு திரும்பி போக வேண்டும் என்பது என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அதில் நிறைய முறைகேடுகள் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பல நாடுகளில் இல்லை வாக்குச்சீட்டு தானே யூஸ் பண்ணுறாங்க. இந்த இப்போ இந்தோனேஷியாவில் அவங்க வாக்குச்சீட்டு யூஸ் பண்ணுறாங்க. ரிசல்ட் வரும்போது, அது பெரிய நாடு, அதில் வந்து ரிசல்ட் வரும்போது 1 மாதத்துக்கு மேலே கவுண்டிங் நடக்கிறது. இங்கே வந்து ஒரே நாளில் நம்மளால் கொடுக்க முடியுது ரிசல்ட்டு. அதனால் நீங்கள் ஒரு ப்ரூஃப் கொடுங்க, இந்த மிஷின் தப்பு, நம்பகத்தன்மை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதை வாபஸ் பண்ண முடியும். இது மட்டும் ஒருவரும் இதை சுப்ரீம் கோர்ட் வரை போனவர்கள் ஒருவராலையும் அதை ப்ரூவ் பண்ண முடியல. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஓப்பனாக ஆஃபர் கொடுத்தாங்க, ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் கொடுத்து நீங்கள் வந்து காட்டுங்க, நாங்கள் இதை எக்ஸாமின் பண்ணி தவறு இருந்தால் நாங்கள் அதை மாற்ற தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஒருவரும் வந்து அதை பற்றி கொடுக்கவில்லை. அதனால் இந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் வாக்குச்சீட்டு மெத்தடுக்கு போகணும்னு சொன்னால் எனக்கு என்னமோ சரி என்று தோன்றவில்லை. நான் ஒன்று கேட்குறேன் சார், இப்போது தேர்தல் ஆணையர்கள்ட்ட டிசைடாக வாக்குச்சீட்டை பயன்படுத்தணுமா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பயன்படுத்துங்கிற முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்கணுமா, ஒரு அரசு எடுக்கணுமா?
தேர்தல் ஆணையம் தான் எடுத்தது. இந்த நாங்கள் 2004 எடுக்கிற போது நாங்கள் எங்கள் ஆணையம் தான் எடுத்தது. இல்ல அப்ப இருக்கக்கூடிய அரசு உங்களுக்கு வழிகாட்டுது. அதற்கு சட்டத்தில் ப்ரொவிஷன் இருக்கணும். முன்னாடி வந்து வாக்கு சீட்டு தான் இருந்தது சட்டத்தில். அதை மாற்றினார்கள். வாக்கு இயந்திரங்களை நாம் உபயோகிக்கலாம் என்று சட்டம் மாற்றினார்கள். அதன் பிறகு எப்பொழுது யூஸ் பண்ண வேண்டும் என்பதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினோட உரிமை. அதனால் 2004 நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். 3 பேர் நாங்கள் எலெக்ஷன் கமிஷனர் சேர்ந்து இதை நாடு அளவில் நம்ம நிச்சயமாக உபயோகப்படுத்தலாம் என்று. அப்பொழுது வந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.1% கம்ப்ளைண்ட் வந்தது. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட் இப்போ கூட ஜாஸ்தி கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. சில இடங்களில் சொல்கிறாங்க. சில சமயம் இந்த ஊழியர்கள் தப்பு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் எங்கேயோ ஐ திங்க் கல்கத்தா தான், வெஸ்ட் பெங்கால் தான் நினைக்கிறேன், இந்த மிஷினை வந்து ஸ்கூட்டரில் எடுத்துன்னு போகிறாங்க அப்படின்னா தப்பு. அது ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக இருக்குது, அந்த மாதிரி எடுத்துன்னு போகக்கூடாது. ஸோ சில தவறுகள் சில ஊழியர்கள் செய்தால் அதனால் மிஷின் தப்பு, இல்லாட்டா இந்த தேர்தல் ஆணையமே நம்பகத்தன்மை இல்லை என்று சொல்லக்கூடாது. அவர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அதே மாதிரி அங்கு வந்து ரீபோல் பண்ண வேண்டும் என்றால் ரீபோல் பண்ணினார்கள். அதனால நீங்கள் வந்து நிறைய சேஃப்கார்ட்ஸ் இருக்கிறதுனால அது இந்த தேசியத்தில் உள்ள ஓட்டிங் பாப்புலேஷனை பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இந்த வேலையை வாக்கு சீட்டு மூலம் பண்ணினீங்கன்னாக்க நிச்சயமாக குறைபாடுகளும் நடக்கும். அது தவிர நிறைய டிலே நடக்கும். என்னோட ஒரு சந்தேகத்துக்காக கேட்குறேன். இப்போ ஒரு அரசு ஆளுங்கட்சியாக வருது 2004 நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அரசு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குது. இல்லை பல கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பழையபடியும் வாக்குச்சீட்டு முறைக்கே போகலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் சரி வாக்குச்சீட்டு முறைக்கே ஒரு தேர்தல் நடத்துவோன்னு பேக் வர முடியுமா? முடியாது. ஏனென்றால் தேர்தல் ஆணையத்துக்குத்தான் தேர்தல் எப்படி நடக்க வேண்டும் என்று நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் கொடுக்கிறது. அப்போ ஒரு நாடாளுமன்றமோ ஒரு அமைச்சரவையோ உங்கள்கிட்ட எந்த ரெக்வெஸ்ட்டும் வைக்க முடியாதா? ரிக்வெஸ்ட் சட்டத்தை மாற்றலாம். சட்டத்தில் என்ன பண்ணலாம் சொன்னாங்க, இனிமேல் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சட்டத்தை மாற்றலாம். ஆனால் இந்த சட்டத்தில் வந்து நிச்சயமாக மிஷினுமே யூஸ் பண்ணலாம் என்ற ஒரு ப்ரொவிஷன் இருந்தால் தேர்தல் ஆணையம் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும். அரசாங்கம் அந்த முடிவை எடுக்க முடியும். ஓகே, எதர் திஸ் ஆர் தட்னா நீங்கள் தான் முடிவு எடுக்க முடியும். சரி சார், இப்போ மாநில தேர்தல் அப்படின்னு வர்ற போது அந்த மாநில தேர்தலை நடத்துறது மாநில தேர்தல் அதிகாரி அவங்க. அப்போது உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் தானே தேர்தல் நடக்கும். அப்போ அவங்க நினைச்சா வாக்குச்சீட்டில் நடத்த முடியுமா? நிச்சயமாக நடத்தலாம். இல்லை சில இடத்துல நடந்துட்டு இருக்கு. வாக்குச்சீட்டில் இப்போ கூட நடந்துட்டு இருக்கு. குஜராத்தில் மிஷின் தான் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் யூஸ் பண்ணுற போதே அவங்களும் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் சில மாநிலங்கள் அதை பார்த்து அதே மாதிரி வாக்கு இயந்திரங்களை அவங்க உபயோகித்தார்கள். ஆனால் எந்த முறையில் அந்த வாக்கை பெற வேண்டும் என்பதை அந்த மாநில ஸ்டேட் கமிஷன் தான் டிசைட் பண்ணும். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்னு இருக்காங்க, அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அந்த அரசும் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் வாக்கு சீட்டு தான் பண்ணணும்னாக்கா அந்த ஃபாலோ தான் பண்ணி ஆகணும் அவங்க. சரி, அப்போது இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்லாம் தொடர்ந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தவறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் அவங்களாலேயே என்ன செய்ய முடியும்? வாக்குச்சீட்டில் தான் இந்த முறை உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்னு ஆணையிட முடியும். நிச்சயமாக பண்ண முடியும். ஏன் அப்படி செய்யாமல் இருக்காங்க? அவங்கள்ட்ட தான் கேட்குறேன், எனக்கு எப்படி தெரியும்? இப்போ பாருங்கள், இப்போ சண்டிகர் மேயர் எலெக்ஷன் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அது வாக்கு சீட்டு தான் யூஸ் பண்ணினாங்க அந்த கவுன்சிலில். அப்போ வந்து தவறு நடந்ததாக கட்சி வந்து சுப்ரீம் கோர்ட் மட்டும் போனாங்க. தவறு நடந்தது என்று சுப்ரீம் கோர்ட்டும் சொல்கிறது. வாக்கு சீட்டு மெத்தடில் எப்படி தவறு நடந்ததுங்கிறத பாருங்கள். அதை ரொம்ப ஈஸி. அதில் இந்த அதிகாரியோ இல்லாட்டா இந்த வாக்கு சீட்டையோ போலியாக மாற்ற முடியும் என்பதில் அது சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் அப்போ சொன்னேன், வாக்கு சீட்டுனால நேர்மை வந்துவிடும் என்று சொல்ல முடியாது. அதில் நிறைய தவறுகள் குளறுபடிகள் நடக்கின்றன என்பதுதான் வழக்கம். சார், 2004 இந்தியா முழுவதும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கொண்டு வந்த தேர்தல் அதுதான். அதில் நீங்கள் இருந்திருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியா முழுவதும் தேவை. அதுக்கான சட்டமும் என்ன பண்ணிட்டாங்க, மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாடு அதில் எதிர்ப்பு காயினை தான் வச்சிட்ருக்காங்க. ஏன் நினைக்கிறீங்க? தமிழ்நாடு எப்பொழுதுமே எதிர்த்தது என்று சொல்ல முடியாது. நான் ஒரு யூடியூப்பில் ஒரு இது பார்த்துருக்கிறேன். அப்போது முன்னாள் முதலமைச்சரே இதை வந்து நடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் எப்பொழுதும் எதிர்த்தார்கள் என்று சொல்வது சரி. இந்திரா காந்தி பீரியட்ல ஓராண்டு முன்னாடியே நான் ஆட்சி என்ன பண்ணிக்கிறேன் சொன்னதை சொல்கிறாங்க. அது நான் பார்த்தேன், அந்த யூடியூபே பார்த்தேன். நான் அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்கார், நல்லதுதான் இது நாட்டுக்கு நடக்கணும். ஏனையோ இது வந்து ரொம்ப அரசியலாக்கப்பட்டு விட்டது.
என்னுடைய கருத்து முடியுமா? என்னுடைய கருத்து என்னவென்றால் முடியும், நிச்சயமாக முடியும். ஆனால் அந்த முடிவுக்கு வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும். அது முடியுமாங்கிறது அரசியல் தான் டிசைட் பண்ண, என்னால் முடியாது. ஆனால் நிர்வாக ரீதியாக, பொருளாதார ரீதியாக பார்த்தால் இது ஒரு நல்ல முடிவு என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் நமது நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 7-8 எலெக்ஷன் நடக்கிறது. த்ரூ அவுட் த இயர் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலேயோ ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனோ நடந்துகிட்டே இருக்குது. அதனால் தேர்தல் ஆணையத்திற்கும் சில சவால்கள் இருக்கின்றன, அரசுக்கு சவால்கள் இருக்கின்றன, கட்சிகளுக்கும் சவால் இருக்கின்றன, செலவும் அதிகமாகிறது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவங்க செலவழிக்க வேண்டியது. கேம்பெயின், இந்த கேம்பெயினில் நிறைய வன்முறைகள் வேறு ஏற்படுகிறது. இதெல்லாம் பார்த்தால் என்னுடைய கருத்து என்னவென்றால் இது நல்ல முடிவு என்று தான் சொல்ல முடியும். ஆனால் கட்சிகள் இதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு வந்து அவங்க வந்து ஒரு கன்சென்சஸ் பில்டு பண்ணணும். இவங்க வந்து நானே முடிவெடுப்பேன், நானே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவருடைய ஒத்துழைப்பு இருந்தால் நிச்சயமாக நடத்த முடியும். ஒரு 18 சட்டங்களில் திருத்தம் கொண்டு வரணும், அப்போ தான் இது நடைமுறைக்கு வர்றது சாத்தியம் அப்படிங்கிறாங்க. அது அவர்கள் கொண்டு வர்றது ஒரு பக்கம். நான் இதுக்குள்ள கொஞ்சம் துணை கேள்விகளாக இதை கேட்குறேன். இப்போ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தேர்தல் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் வரும்போது, ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உற்பத்தி செய்யக்கூடிய செலவே நீங்கள் சொல்லக்கூடிய தேர்தல் செலவுக்கு இணையாயிரும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வருது. நிச்சயமாக இல்லை. முதல்ல இந்த இயந்திரமே ரொம்ப காஸ்ட்லி இயந்திரம் இல்லை. நான் இருக்கிற போது அது விலை வந்து $250-300 இருந்தது. இப்போ நீங்கள் $250 சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி அது ஒரு 1000 ரூபாய்க்கு 1500 செலவாக இருக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா விவி பேட்டெல்லாம் இப்போ பண்ண வேண்டியிருக்கு, அந்த மிஷின்லாம் இருக்குது. அதனால் நிச்சயமாக செலவு மிஷினில் அதிகமாக இருக்கிறது. பட் இந்த மிஷின் வந்து ஒரு வருஷத்தில் பண்ணும்பொழுது அது 5 வருஷம் அல்லது 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். நார்மலாக அதுக்கு லைஃப் மோர் தென் 10 இயர்ஸ். அதனால் 10 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். வருஷம் கொஞ்சம் மிஷினை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இயர் ஸ்டாக் பில்டு பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை, அது பண்ண முடியும். அதனால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்னால் சைமல்டேனியஸ் போல் நடத்த முடியாது என்ற கருத்து சரியில்லை. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூ கேன் பில்ட் அது. அது தவிர இன்னொரு கருத்து நான் இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதில் வந்து என்ன, இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கனாக்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டெல்லாம் நடுவில் லேக் ஆகுது, ஓட் ஆஃப் கான்ஃபிடென்ஸில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் விழுந்துருதுன்னு வச்சுங்க, திருப்பி அங்கே எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரே நாடு ஒரு தேர்தலோட மெயின் அப்ஜெக்டிவே எலெக்ஷன் நம்பரை குறைக்கணும். பட் இந்த மாதிரி மாநில இதில் அசம்பிளியில் வந்து கவர்மெண்ட் அரசு தோற்றுவிட்டால் திருப்பி இது எலெக்ஷன் நடத்துங்கிறது சரியாக தோணலை. அதுக்கு வந்து ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ், இந்த கமிட்டியில் இருக்கிற ஒரு மெம்பர் காஷ்யப்னு இருந்தார், அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்கார் கன்ஸ்ட்ரக்டிவ் ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரணும்னு. அப்படி என்றால் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முற்றிலும் நிறைவேற்றுது என்று சொல்ல வேண்டுமானால் இன்னொரு தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் தி டென்யூர் இருக்குது. 5 வருஷத்தில் 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துச்சு, பாக்கி 2 வருஷத்துக்கு இன்னொரு தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கவில்லையானால் இந்த ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் செல்லாது, நம்பிக்கையில்லா தீர்மானம் செல்லாது. அந்த சஜஷன் பண்ணியிருக்காரு. என்னுடைய கருத்து என்னவென்றால் அதை அவர்கள் அமல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் தேர்தல்களை குறைக்க முடியும். இல்லாட்டா தேர்தல் நிறைய. அப்போ ஒரு அரசுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அப்போ நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்ல முடியாது, அந்த ஆப்ஷனை கொண்டு வைக்க முடியாதுல்ல. பாருங்க, தேர்தல் முறையாக இந்த அரசு நடத்துவது வந்து நம்ம வந்து இங்கிலாந்து சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறோம். அதில் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் நடக்கும், பட் ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ்னால் அந்த அரசு கவிழ்ந்துடும் அப்படின்னு. இப்போ அமெரிக்காவில் பாருங்கள், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபிக்ஸ்டு டென்யூர், ஒரு பிரசிடெண்ட்டுக்கு 4 வருஷம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு 2 வருஷம் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது குறைக்கவே முடியாது. அதனால் ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் அந்த இதெல்லாம் கிடையாது, சான்ஸே கிடையாது. இப்போது நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டுமானால் அது மாதிரி சில மாற்றங்கள் கொண்டு வரத்தான் வேண்டும். நம்பிக்கையில்லா தீர்மானம் நம்ம இங்கிலாந்து சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக புது சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலான்னு அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு சரி என்று தோன்றுகிறது. அடிக்கடி தேர்தல் வந்தால்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க மக்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிப்பாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தேர்தல் அப்படின்னா ஒரு ஏகாதிபத்திய அரசு மாதிரி ஒரு தன்னிச்சையான ஒரு போக்கோட செயல்பட்டுருவாங்க. பாருங்க, மாநிலத்துக்கு தனியாக தேர்தல் நடக்கிறது, தனியான அதே சமயத்தில் தனி முறையில் நடக்கிறது. பார்லிமெண்ட்டுக்கு தனியாக நடக்குது. 2 தனி ஓட்டிங் மிஷின்ஸ் இருக்குது, அவங்க வந்து ஓட்டு போடணும்.
இப்போ வந்து இன்னொரு கிரிட்டிசிசம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஃபெடரல் ஃபீச்சர், அதாவது நாங்கள் வந்து மாநில அரசுகளுடைய அதிகாரங்கள் குறைக்கப்படும், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இஷ்யூஸ் எல்லாம் மறந்து போயிடுவார்கள் மக்கள். பார்லிமெண்ட்டுக்கு ஓட்டு பண்ணுறது தேச அளவில் உள்ள இஷ்யூகளை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க, அதை வச்சுட்டே மாநில அரசுக்கும் ஓட்டு போடுவாங்க, அதே கட்சிக்கு போடுவாங்கன்னு அப்படிலாம் சொல்கிறாங்க. அது ப்ராக்டிஸாக பார்த்திங்கன்னா நடக்கலை. ஒரிசாலேயோ தமிழ்நாடுலேயோ கேரளாலேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பார்ட்டி வருது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இன்னொரு பார்ட்டி வருது. அதனால் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு, இந்த வித்தியாசங்கள்லாம் நன்றாக தெரியும் அவங்க தேர்தல் பண்ண. அதனால நீங்கள் வந்து ஃபெடரல் ஸ்பிரிட், அதாவது மாநிலங்களுடைய அரசுடைய இஷ்யூக்கள், அவங்களுடைய சவால்கள், அதெல்லாம் பற்றி மக்களுக்கு ஓட்டு அளிக்கும்பொழுது அது முக்கியமாக தோன்றாது என்று சொல்வது சரி என்று எனக்கு தோன்றவில்லை. இல்லை சார், வருடத்திற்கு ஒரு 5 தேர்தல் நடைபெறுது அப்படின்னு சொன்னால் ஒரு மத்திய அரசு என்ன பண்ணுன்னா, நம்ம அந்த தேர்தலில் மக்கள்கிட்ட போகணும் அப்படின்னு அவர்கள் இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் மக்களுக்கு பயந்து செயல்படுவார்கள். இல்லைனா ஏதேச்சதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5 ஆண்டுகளுக்கு தானே, மக்கள் மறந்து விடுவார்கள், நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி மக்களை பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மனோபாவம் உருவாகிடும் அப்படிங்கிறது தானே. அந்த விதத்தில் ஒரு விதத்தில் உண்மைதானே, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், 5 வருஷங்கிறது பெரிய பீரியட்னு சொல்ல முடியாது. அமெரிக்காவில் 4 வருஷம் வச்சுருக்காங்க பிரசிடெண்ட்டுக்கு, இங்கே வந்து 5 வருஷம் டென்யூர் வச்சுருக்காங்க. இது வந்து இங்கிலாண்ட்லேயே அந்த மாதிரி 5 இயர்ஸ் தான் பண்ணுறாங்க. 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டேபிளாக ஃபங்க்ஷன் பண்ணி மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று டைம் கொடுத்ததால் நல்லது. பட் அந்த மாதிரி கவர்மெண்ட் நடக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக தேர்தல் நடத்த வேண்டும். பட் இந்த ஸ்டெபிலிட்டி வேணுமா இல்லை ஃப்ளெக்சிபிலிட்டி வேணுமாங்கிறது கொஸ்டின் டிசைட் பண்ணணும். அது வந்து நிச்சயமாக அரசியலாகத்தான் அது கருதப்படும். நான் வந்து ஒரு தேர்தல் ஆணையராக என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி சிமல்டேனியசேஷன் நடத்துவது தவறு இல்லை. அதனால் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்லிமெண்ட்லேயே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்பி தான் இருந்தார், நாச்சியப்ப கவுண்டர், சூசன் நாச்சியப்பன். அவர் வந்து இருக்காரு, ஒரு வருஷத்தில் நடக்க வேண்டிய எலெக்ஷன்லாம் பஞ்ச் பண்ணிவிடுங்க, இல்லை 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள எல்லா எலெக்ஷனும் இது பண்ணுங்கள், இன்னொரு செகண்ட் பேட்ச் வந்து 2.5 வருஷம் கழிச்சு பண்ணுங்கள். அதனால் நிறைய சலுகைகள், நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த மாதிரி எலெக்ஷன்கள். பட் அதனால் நான் 5 வருஷம் ரொம்ப லாங் பீரியட்னாக்க 4 வருஷம் ஆக்குங்க பார்லிமெண்ட், அவ்வளோதான் பண்ண முடியும் வேணுமென்றால். ஒரே ஒரு விஷயம் சார், ஏன்னா இதெல்லாம் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தில் தான் கொண்டு வர வேண்டும். அதனால் அரசியல் கட்சிகள் தான் இதை தீர்மானிக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி இஎம் சூசன் நாச்சியப்பன் அதனுடைய நிலைக்குழு தலைவராக இருந்து நான் அப்பியர் ஆகியிருக்கேன் அவர் முன்னாடி பண்ணியிருக்கேன். அதுக்கும் குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்துடைய அந்த குழு, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ எப்படி பார்க்குறீங்க? நிறைய வித்தியாசம் இருக்குது, அது சந்தேகமே இல்லை. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ரிப்போர்ட்டில் சிமல்டேனியஸ் எலெக்ஷன் ஐடியல், நல்லது, ஆனால் அது நடத்த முடியாத நிலைமையில் இந்த மாதிரி மாற்றங்கள் அவங்க வந்து ரிப்போர்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் இந்த ஹை பவர் கமிட்டி பிரசிடென்ட் கோவிந்த் அவரோட இதில் நடந்ததில் அவங்க நிச்சயமாக சைமல்டேனியஸ் போல்ஸ் பண்ண முடியுங்கிற ஒரு கருத்தில் கொடுக்குறாங்க. அதனால் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. பட் என்ன சொல்ல வரேன் என்றால், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சேஞ்சினால். பட் அரசியலாக அது நடக்க முடியுமா அமல்படுத்த முடியுமா என்பது என்னால் சொல்ல முடியவில்லை. என்ன கட்சிகள் இதற்கு ஒத்துழைத்தால் தான் நல்லது, ஒத்துழைக்காமல் இருந்தால் இதை கொண்டு வருவது மிக கடினம். அதனால தான் இன்னொன்று சொல்லியிருக்கேன், சில தேர்தல் சீர்திருத்தங்களை கொண்டு வாருங்கள். சைமல்டேனியஸ் போல்ஸ் நடக்கவில்லை என்றாலும், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்டி ஃபண்டிங் இருக்கேன், எலெக்ஷனுக்கு இது கார்பரேட்லாம் டொனேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் மாற்றுறதுக்கு ஒரு நேஷ்னல் எலெக்ஷன் ஃபண்டுன்னு ஒன்று கொண்டு வந்து கம்பெனிஸ் எல்லாம் கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடாது, நேர எலெக்ஷன் ஃபண்டு கொடுத்து அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் யூஸ் பண்ணணும் ஃபார் தேர்தல் நடத்துவதற்கு. அதனால் இந்த நெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த கனெக்ஷன் பிட்வீன் கார்பரேட்ஸ் அண்ட் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதை அறுத்து விட வேண்டும். அதை அறுத்தால்தான் நல்ல அரசியல் நடக்கும் இந்த நேசத்தில். அதனால் இப்போது வந்து நீங்கள் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்லாம் இருந்தது உங்களுக்கு தெரியும், அது வந்து தவறு என்று சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிவிட்டாங்க. அதெல்லாம் நல்ல முறையல்ல. நீங்கள் நல்ல முறை கொண்டு வர வேண்டுமானால் இந்த மாதிரி டொனேஷன்ஸ் வந்து டைரெக்டாக பார்ட்டிஸ் கொடுக்கக்கூடாது. எலெக்ஷன் செலவை வந்து எலெக்ஷன் ஃபண்ட் வந்து பப்ளிக் ஃபண்டிங்னு நான் சொல்லுவேன். சில பேர் ஸ்டேட் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த அரசு வந்து எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கணும், கட்சிகளுக்கு பைசா கொடுக்கணும் அப்படின்லாம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், பப்ளிக் ஃபண்டிங், அரசு கூட கொடுக்க வேண்டாம், பப்ளிக் ஃபண்டிங் அவங்க கொடுக்குற பணத்தை 100% டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுங்க. ஏன்னா வெளிநாட்டில் இப்போ கனடாலாம்
இண்டிவிஜுவல் பார்ட்டி மெம்பர்ஸ் தான் டொனேஷன் கொடுக்க முடியும், வெளி ஆட்கள் கொடுக்க முடியாது. பட் இப்போ வந்து நம்ம வந்து அறகுறையாக கட்சிகள்கிட்டேருந்து கம்பெனிஸ்கிட்டேருந்து டொனேஷன்லாம் வாங்குகிறோம். சில சமயம் இந்த எலக்ட்ரல் பாண்டில் வந்து லாஸ் பண்ணுற கம்பெனிகள் கூட வாங்க முடிஞ்சுது. இப்போ கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற சட்டப்படி லாஸ் கம்பெனியெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால் இந்த கனெக்ஷன் கம்பெனிகளும் அரசியல் கட்சிகளும் நெக்ஸஸை எராடிகேட் பண்ணணும். அதை நிச்சயமாக அறுக்க வேண்டும். சார், நிறைய தகவல்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.